அவருடைய வேலைகளை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக இழந்து போன தேடுவ ரட்சிக்கும் மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தாருன்னு சொன்னா அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏவான் 3:14 சொல்லுகிறது, ஒரே பேர குமாரனை இந்த பூமியிலே இவ்வளவா என்ன செய்தாரா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவரால நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவரால் நமக்கு விடுதலை உண்டு, அவரால நமக்கு சாபங்கள் நீங்கப்பட்டது, அவரால நம்முடைய பாவங்கள் நீங்கப்பட்டது, அவரால நம்முடைய நோய்கள் நீக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்ல, அவர் சிலுவையில ஜீவனை விடலன்னா, அவர் முடிக்கலன்னு சொன்னா யாரால அதை முடிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணது அவர் முடிச்சு காட்டுவார். ஆரம்பம் அல்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்போ ஆரம்பம் அப்படி இப்படிதான் இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தொடக்கம் அப்படிதான் இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முடிவு என்பது பார்க்கும் பொழுது அது நல்லதா இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருமணமோ ஒரு நல்ல வீடு கட்டுறதோ அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் கட்டி முடித்து அதுக்குள்ள போகும்போது அதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் வேற சந்தோஷம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன போடுவாங்க? ஃபேன் போட்டுருவாங்க, அதுக்குள்ள ஏசி போட்டுருவாங்க, நல்ல கட்டில் போடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் பார்க்கும்போது அது இனிமையா இருக்கும். அது போலாக நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாய் இந்த உலகத்துக்கு அவர் வந்தது போல நாம் கூட நீயே கூட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாடுகள் வரும், உபத்திரவம்